நம்ம காலையில் 6 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டோம். வழக்கம் போல் வண்டியெல்லாம் கழுவி ரெடி பண்ணிவிட்டு கையோட நாமளும் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். சரி, வீட்டில் இருக்கவங்களுக்கு பாய் சொல்லிட்டு பயணத்தை தொடங்கலான்னு பார்த்தா வீட்டில் யாரும் இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காச்சும் பாய் சொல்லலான்னு பார்த்தா அங்கேயும் யாரும் இல்லை. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. ஆமா, அப்படியே பெரிய போருக்கு போறாரு. வீட்டாளர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்காம வண்டி எடுக்க மாட்டாரு. அகச்சி நாயை வார போலாம், வாடகைக்கு டைம் ஆச்சு. கஸ்டமரை பிக்கப் பண்ண கஸ்டமர் வீட்டுக்கே வந்தாச்சு. அவங்க 8 மணிக்கு தான் வர சொன்னாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம 7 முக்காலுக்கு போயிட்டோம். என் பேரு காரே, நாங்க போற ஊரு. ஐயோ, எந்த ஊரு போறோன்னு சொல்லவே இல்லையே. டே ஓனர, எந்த ஊருடா போறோம்? வேற எங்கேயும் இல்லைடா, இன்னைக்கு நம்ம ஒரு லோக்கல் ட்ரிப்பு தான் போகிறோம். கஸ்டமரும் வந்துட்டாங்க, அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ட்ரிப்பு நம்ம எங்கே போகிறோன்னா பழனி பக்கத்தில் இருக்கிற கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு தான் போகிறோம். நம்மளும் வண்டி எடுத்து 10 நிமிஷம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளேயும் கஸ்டமர் பசிக்குன்னு சொல்லிட்டாங்க. கோயிலுக்கு போகிறோம்ப்பா, நல்ல வெஜ் ஹோட்டலாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஹோட்டல் சிவசக்தி ஹோட்டல் தான். அதனால் சாப்பிட்றதுக்கு அங்கேயே நிறுத்திட்டோம். டேய், நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு. உண்மையாக டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. சிவசக்தியில் இருக்கா சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட்லாம் சொல்லுங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஆமா, பெரியவர் அப்படியே ஃபுட் ரிவ்யூ பண்றாரு புண்ணாக்கு. ஏன்டா நாயே, கஸ்டமர் காசில் தான் தின்ன, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இன்னும் கை காசை போட்டு தின்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறா, வாய் முட்டு வாடா. காலையில் கிளம்புனதுனால கொஞ்சம் ரோடெல்லாம் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஆன் த வேல இருக்க அந்த பைரவர் கோயிலை பார்த்துலான்னு சொன்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு நாமளும் அங்கே நிறுத்திட்டோம். கோவில்லாம் ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்துச்சு. நானும் சாமியை கும்பிட்டுட்டு சமத்தா அங்கேருந்து கிளம்பிட்டேன். டேய் ஓனரு, இருடா, கடவுள்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கணும்டா. வாட் ப்ராப்ளம்? ஐயா, ப்ராப்ளமே உங்க ஆளுங்கதையா. ரோட்ல குறுக்க மறுதா ஓடுறாங்க ஐயா. 10வது பனி காலத்துல நடு ரோட்ல வந்து படுத்துக்கிறாங்க ஐயா. இதோட ஐயா ஓனர் வய 4 மெம்பர் மாத்திட்டாயா. உங்க ஆளுகள்கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க ஐயா. நம்மளும் வண்டி எடுத்துலேருந்து இடையில எங்கேயுமே நிறுத்தலைங்க. நேராக கணக்கம்பட்டி தான் வந்தோம். கணக்கம்பட்டி வந்து பார்த்தா பயங்கர கூட்டங்க. என்னடா மக்கள் அலைகடலாம் திரண்டு வந்துட்டாங்களேன்னு பார்த்தா சபரிமலை சீசனுங்க, அதனால தான் இவ்வளோ கூட்டம் அதிகமாக இருந்தனால வெளியே நின்று சாமி கும்பிட்டாச்சு. கஸ்டமரும் வந்துட்டாங்க. சரிங்கன்னு சாமி கும்பிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போது கணக்கம்பட்டியிலேருந்து கிளம்பி அடுத்த கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். அது எந்த கோவில்னா பாதாள செம்புமுருகன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம். சரி, இந்த கோவிலாச்சும் கூட்டம் இருக்காதுன்னு இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் சபரிமலை கூட்டம் தாங்க. என்னடா வம்பா போச்சுன்னு வாசல்ல நின்று சாமி கும்பிட்டு கஸ்டமரும் வந்துட்டாங்க. நமக்கு எதுக்கு வம்புன்னு டாட்டா சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஃபைனலி நம்மளும் நைட்டு 9:30 மணிக்கெல்லாம் ஈரோடு வந்துட்டோம். கஸ்டமரையும் சேஃபாக ட்ராப் பண்ணியாச்சு. நம்மளும் கஸ்டமரை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து இறக்கிவிட்டனால நம்மளை பாராட்டி ஒரு பையை கொடுத்தாங்க. என்னடா அந்த பையில் இருக்குன்னு பார்த்தா கோயில் பிரசாதங்க. வீட்டில் கொடுத்துருங்கப்பா, வீட்டில் எல்லாத்தையும் கேட்டதாக சொல்லுங்கள், நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே மக்களே, இனிய இரவு வணக்கத்தோடு நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.